ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு ரீசார்ஜ் அதாவது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பிஎஸ்என்எலுக்கு எல்லோரும் சுவிட்ச் ஆக வராங்கப்பா அப்படிங்கிற நியூஸ் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி என்ன தான் இவங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்களோட பிளான் வவுச்சர்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் பிளான்லாம் நமக்கு வந்து சூட் ஆகும், செட் ஆகும், கரெக்டாக மிடில் கிளாஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வாய்ஸ் பேக் காம்போ பிளான் வவுச்சர்ஸ். வேலிடிட்டி பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இதில் எதுப்பா செட் ஆகும், கால் மட்டும் பேசினா போதும் அப்படின்னா 30 நாளைக்கு 147 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது ரியலி ஒர்த்தாக இருக்குது. மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணுறப்போ இது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ கால் பேசுகிறதுக்கு பிஎஸ்என்எல் அடிச்சிக்கவே முடியாது, எல்லா இடத்துலையுமே டவர் கிடைக்கும். ஆனால் டேட்டாவுக்கு மட்டும்தான் இப்போ தான் 4G வந்து ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அடுத்து 5G ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2024 எண்டுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு 2025 வந்து பிஎஸ்என்எல் வந்து ஒரு தரமான நெட்வொர்க்கை உருவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து வைரலாக போயிட்டுருக்கு. அந்த அடிப்படையில் பிளான்லாம் பார்த்திங்கன்னா தெறிக்க விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படிங்கப்பா 199க்கு 2 GB per day, 100 SMS per day, அன்லிமிட்டெட் கால் 30 நாள் கொடுத்துருக்காங்க. மற்ற நெட்வொர்க் எல்லாமே 28 நாள் தான் கொடுப்பாங்க. இதில் 28 நாளைக்கான பிளான் பார்த்திங்கன்னா 187K இருக்குது, 1.5 GB per day. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா 1.5 GB டேட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம். ஏன்னா 187க்கு 28 நாளைக்கு வந்து அன்லிமிட்டெட் டேட்டா கொடுக்குறாங்க. அன்லிமிட்டெட் 5G கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லா பிளான்ஸ்லேயுமே அவங்க வந்து அன்லிமிட்டடாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 3 மந்த்துக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம்ல மற்ற நெட்வொர்க்கிலலாம் 666 பிளானுக்கு 2 GB per டேவுக்கு 105 days கொடுக்குறாங்க. வேறு லெவல் இது. வேறு என்ன பிளான் ஒர்த்து 300 rupeesக்கு 3 GB per day கொடுக்குறாங்க 30 daysக்கு. $397 பிளான் நான் ஒருத்தனே சொல்லுவேன். ஏன்னா அன்லிமிட்டெட் கால் 2 GB per டேட்டா ஃபஸ்ட்டு 15 daysக்கு கொடுக்குறாங்க. அவங்க வேறு லெவலுங்க. 70 daysக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்ம யூஸ் பண்ணாதையும் விட்டுருவோம் மற்ற நெட்வொர்க்கில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்த்தாக இருக்கும். 699க்கு 150 daysக்கு கொடுக்குறாங்க 1.5 டேட்டா. இது வந்து ஃபோன் மட்டும் எனக்கு போஸ்ட்னா போதும்பா, அப்பப்போ கொஞ்சம் நம்ம ஏதாவது யூடியூப் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளான் கரெக்டாக இருக்கும். அதே தான் இதுவுமா. இதில் பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் பேக், காம்போ பேக், வாய்ஸ் பேக். இப்போ இவ்வளோ ஆஃபர்ஸை தெரிக்க விட்டுருக்காங்க நம்ம பிஎஸ்என்எல். ஏன்னா இப்போ எல்லா சாமானிய மக்களுமே வந்து பிஎஸ்என்எல்லை நோக்கி படையெடுக்க தொடங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இவங்க 3 தான் வந்து இந்தியாவில் டெலிகாம் நெட்வொர்க்காக இருந்துகிட்ருக்காங்க. பிஎஸ்என்எல் வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. ஸோ மற்ற நெட்வொர்க்கை வந்து இவங்க பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வெறித்தனமான பிளான்லாம் விட்டுருக்காங்க எல்லாருமே. ஸோ அதனால் இப்போது என்னன்னா, எத்தனை பேர் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நான் இந்த விலை ஏற்றத்தினால் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கு மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி எந்த பிளான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் எந்த பிளான் உங்களுக்கு வந்து கம்பேட்டிபிலிட்டி, அதாவது காம்பேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ நான் இனிமேட்டு தான் இதை பார்த்துட்டு தான் நான் பிஎஸ்என்எலுக்கு நான் மாற போகிறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம பிஎஸ்என்எல், அதாவது நம்மளோட இந்தியாவிலே இருக்க பிஎஸ்என்எல் சிம்முக்கு நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.